கையாலே இப்படி போட 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 இழுத்து போட கையாலே உன்னோட பொறுக்குத மூட்டை எரிக்கிற உன்னோட கண்ணபதி கண்ணாமூட்டி ஆடவர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால வயசுல நீ படுத்திரியே மெதுவாய கழுத்துல நீ மணக்கிறியே அதுதானா உன்னோட கண்ணங்கடை கலங்கடி நான் கடிக்க என்னோட கார் பக்கம் செல்லங்கடி நீ கடிக்க இந்த வயசு போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போட்டு 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 அதடி போட்டு கண்ணால அப்படி போட்டு 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 இழுத்து போட்டு கையால நீ என்னத்தான் வைக்கிற மதங்க வைக்கிறியே இது சரிதானா வைக்கிற சத்த வைக்கிறியே நீ ஜோரா சொத்த வைக்கிற சொல்ல வைக்கிறியே நீ அழகா பத்த வைக்கிற பதர் வைக்கிறியே இது ஒரு தானா எந்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் பொறுத்தடி நெத்து பல்லு சிப்பிலெல்லாம் பத்து நிலவு தெரிக்குதடி ஆடிக்கிட்டு உன்னோட நான் வர நைன்னு பேசிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வர இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணால இப்படி போட 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 இழுத்து போட கையால உன்னோட பொறுக்குத மூட்டை எரிக்கிற உன்னோட கண்ணபதி கண்ணாமூட்டி ஆடவர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா கொஞ்சம் வேணுமா ஹாய் வணக்கம் வணக்கம். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்லை. நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். ஆ? நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறீங்களா? என்ன மாப்பிள்ளை கதைக்கிறீங்களா? இல்ல சொல்லிட்டீங்களா? அப்படியா? சரி, இன்றைக்கு திருமண நாளில்
இன்றைக்கு 3வது நாள் அப்படித்தானே? சரி, உங்களுடைய எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிற இந்த ஜோடிகளுக்கு முதல் கணங்களுடைய புதுப்பிடிப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புதுப்பிடிப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ். சரி, பார்க்கலாம். 3 பேரை தான் சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. 3 பேரை தான் நீங்க சொல்லலாம். தவறானபடி சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தரலாம்? மாப்பிள்ளை சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? தெரியாது. பொண்ணு சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? பனிஷ்மெண்ட் செய்தா கெண்டோஸ். சரி, பார்க்கலாம். தவறான எப்படி சொன்னால் நான் சொன்ன அதை செய்வீங்களா? நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? அப்படி இல்லையா? சரி, ஓகே. பொண்ணு சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் தவறானபடி சொன்னால்? மாப்பிள்ளை உங்களை தூக்கலாமா? என்ன மாதிரி? ஓகேயா? கண்டோஸ் வந்துட்டா தூக்கணும் கட்டாயம். அப்படியா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் சொல்லி அழகான ஒரு பொக்கையை தந்திருக்கிறாங்க உங்களுக்கு. சரி, அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சாக்லேட் தந்திருக்கிறாங்க. கிஃப்ட்களை தருவோம், சரிதானே? சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸை வந்து மாப்பிள்ளை கவனமா வச்சிருக்க சொல்லியிருந்தாங்க. கவனமா வச்சுக்கொள்ளணும். மாப்பிள்ளைகிட்ட கொடுங்க. சரி, பொண்ணுட்டையும் கொடுங்க. 2 பேரும் பிடிங்க. சரி, மாப்பிள்ளை கவனமா இதை வச்சுக்கொள்ளணும், சரிதானே? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க போல இருக்கு இந்த சர்ப்ரைஸை செய்தவங்க, சரிதானே? ரைட், பார்க்கலாம். நீங்கள் ஜாரை கெஸ் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க, ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ். ஜார் மாப்பிள்ளை கையில வச்சுக்கணும். ஜார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க. சரி, இப்ப என்ன கேட்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருக்குமா, பொண்ணு சைட்ல இருந்து வந்திருக்குமா? ஜாட்ட சைட்ல இருந்து இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கு. அதான் நம்மள சொல்லிட்டு போங்க. ஜாட்ட சைட் நீங்களாம் சொல்லணும். எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல. சரி, பொண்ணு சொல்லுங்க, ஜாட்ட சைட்ல வந்திருக்கு. சொல்லுங்க, ஜாட்ட சைட்ல மாப்பிள்ளை சைட்ல வந்திருக்குமா, பொண்ணு சைட்ல இருந்து வந்திருக்குமா? தெரியல. சவுண்ட காணையில. தெரியல. சரி, ஓகே. மாப்பிள்ளை சைட்ல இருந்து வந்திருந்தா ஜார் அப்படி செய்திருப்பாங்க. உங்களோட சைட்ல ஜார் செய்யக்கூடிய மாதிரி எவருமே இல்லையா? என்ன அப்படி சொல்லக்கூடாது? அப்படி இல்ல, தெரியல. சரி, பொண்ணு சைட்ல என்ன, உங்களோட சைட்ல என்ன, நீங்க ஜார கெஸ் பண்றீங்க? அக்கா. அக்கா எங்க இருக்காங்க? பிரான்ஸ்ல இருக்காங்க. என்ன பேர்? சுட்டு. சரி, பார்க்கலாம். அவங்க இல்லாட்டிக்கு தங்கச்சி என்ன பேர்? வினோ. ஓகே, பார்க்கலாம். 2 பேரை சொல்லி இருக்கிறீங்க. இன்னும் ஒருத்தங்களை தான் சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. சரி, அவங்க 2 பேருமே இல்லாட்டிக்கு ஜார் செய்திருப்பாங்க. என்ன சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னா, உங்களோட உச்ச ஒரு நட்பண்டு சொல்லி இருந்தாங்க, சரிதானே? என்றைக்குமே அவங்களை நீங்கள் மறந்து விட முடியாது, சரிதானே? சரி, எப்பவுமே நீங்கள் சில அட்வைஸ்கள் கேட்கறது அவங்கள்ட்ட தான் இருக்குமென்னு சொல்லி இருந்தாங்க. தன்னட்டான அட்வைஸ் கேட்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க. புதுக்குடியிருப்புலாம் இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். என்ன சிரிக்க கூடாது? தெரியல. சரி, பார்க்கலாமா? சரி, அந்த பாக்ஸை கவனமா வையுங்க. சரி, வேற ஒருத்தர், இன்னும் ஒருத்தர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒருத்தர் ஜாராக இருக்கு. சொல்லுங்க. சரி, பொண்ணு சைட்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை சைட்ல ஒருத்தரும் இல்லையா? உங்களோட சைட்டாண்டா என்ன மாதிரி? நீங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். யார் செய்திருப்பாங்க? ஃபாரினண்டா? உங்களோட அக்கா இல்ல, சொல்லிட்டேன். ஃபாரினண்டா? அக்கா தான் செய்திருப்பா. அவதான் செய்திருப்பாங்க. வேற ஒருத்தருமே இல்லை. நட்பன்னு சொல்லி இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? இங்கே இருக்கணும். இங்கே இருக்கலாம். இங்கே இருந்தா சொல்லி இருந்தாங்க. எனக்கு இங்கே இருந்தா வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? அம்மா செய்திருக்க மாட்டாங்களா? உங்களோட அம்மா செய்திருக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை. சரி, பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க சர்ப்ரைஸை வந்து. சரி, அந்த அது இருக்கா கொடுங்க, அந்த ஃப்ரேம் இருக்கா கொடுங்க பாப்போம். ஓபன் பண்ணுங்க. மாப்பிள்ளை ஓபன் பண்ணுங்க பாப்போம். என்ன மாப்பிள்ளை வேகம் காணா? நீங்க 2 பேரும் தானே? மாப்பிள்ளை நீங்கள் தானா? மாப்பிள்ளை நீங்கள் தானா? அது
தங்கச்சி. தங்கச்சி எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? சரி, நான் சொன்னேன் தானே இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. சரி, நீங்க இன்னொரு தங்கச்சியை சொல்லி இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிற தங்கச்சியை சொல்லி இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிற அக்காவை சொல்லி இருக்கிறீங்க. ஆனாலும் கூட இங்கே இருக்கிற தங்கச்சியை நீங்க மறந்துட்டீங்களே. எல்லா அட்வைஸையும் அவங்க உங்கள்தான் கேட்கறது உண்டு, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது உண்டு. நட்பை போல ஒரு தங்கச்சி, சரிதானே? அந்த மாதிரி ஒரு தங்கச்சி இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் செய்யணும்னு சொல்லி செய்திருக்கிறாங்க. நீங்கள் அதை மறந்துட்டீங்க. உண்மையிலேயே ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்களா உங்களுக்கு தங்கச்சிக்கு? எதிர்பார்க்கல செய்வினவண்டு விளங்கல செய்வினவண்டு எதிர்பார்க்கல. தங்கச்சியும் நீங்களும் தான் எல்லா சர்ப்ரைஸையும் செய்கிற நீங்கள். ரகசியமா செய்கிற தங்கச்சியும் நீங்களும். ஆனா உங்களுக்கே தங்கச்சி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று செய்திருக்கிறாங்க. ஓகே தானே? சந்தோஷமா? சரி, என்ன சொல்றீங்க நீங்க? தேங்க்யூ. யாருக்கு? தங்கச்சிக்கு மட்டும்தானா? அவருக்கும் மச்சானுக்கும் தேங்க்யூ. இந்த குட்டீஸுக்கு சரி, ஓகே. ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கொண்டு இன்னொருத்தரும் சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. சரிதானே? அன்பான அக்காவுக்கும் அத்தானுக்கும் இதயம் கனிந்த திருமண வாழ்த்துக்கள். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அன்பு நிறைந்த இல்லறத்தில் என்றென்றும் ஒற்றுமையாய் 100 ஆண்டு காலம் வாழ்க. உங்கள் வாழ்க்கை பயணம் மலராய் மணக்க என் வாழ்த்துக்கள் அக்கா. கோபங்கள் மறந்து சிரிப்புகள் சிறந்து குடும்பமாய் நீங்கள் என்றும் இணைந்திருக்க வாழ்த்துகிறேன் மனங்குளிர. வாழ்க பல்லாண்டு வளமோடு நீங்கள். பிறந்தகத்தின் ஒளியான நீங்கள் புகுந்தகத்திலும் புகழோடு வாழ்க. பூக்கள் போல உங்கள் இல்லறம் மலர புன்னகை என்றும் உங்கள் முகத்தில் நிலைக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களோட மச்சான் சர்மி, தங்கச்சி லாக்ஸி, அக்ஷயா. அப்படித்தானே? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் எப்பவுமே இப்படியே சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் வாழணும்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு, அவங்களுக்காகவும் இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு, அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கொண்டு இன்னொருத்தவங்க சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. சரிதானே? உங்களோட உற்ற ஒரு நட்பண்டி நான் நினைக்கிறேன். சரிதானே? இருவருக்கும் ஒரு நட்பண்டி நான் நினைக்கிறேன். 2 பேருக்குமே ஒரு நட்பான ஒரு உறவுண்டு வந்து செய்திருக்கிறாங்க. சரி, அவங்களை நீங்க யாருன்னு கெஸ் பண்றீங்க? அது அப்படியே வைங்க. சரி, பார்க்கலாம். அந்த பாக்ஸர் கொடுங்க மாப்பிள்ள. பாக்ஸை கவனமா எடுத்து வைக்கணும். அப்படியே ஓகே, ரைட். மிக்கி அதுல போ கட்டி இருக்கிறேன். நிமித்தி கீழே விடுங்க. வடிவா கீழே விடுங்க, விடக்கூடாது. ஓ, நீங்கள் அந்த அங்கால அந்த போவண்டு இருக்கிறாங்க, கத்திக்கல சைட் போவை அறுத்துட்டு தான் கவனம். நீங்க கீழே பிடிங்க. என்ன நீங்க கீழே பிடிங்க, கீழே பிடிங்க. வடிவா பிடிங்க கீழே. ஓகே, புறா இல்ல, அதுக்கு நாய்க்குட்டி போல இருக்குது. வடிவா கவனம், துள்ளி பாஞ்சிடும். சில நேரம் புறாவாகவும் இருக்கலாம். இங்க மிக்கி ஓடுறதுக்கு ரெடியா இருக்குது. ஓகே, கவனம். சைட்டான வெட்டிட்டீங்களா? சைட்ல வெட்டிட்டீங்களா? ரைட், பிரிங்க பாப்போம். ஓபன் பண்ணலாம். மேல ஓபன் பண்ணலாம். மேல ரைட். மாப்பிள்ள கீழே பிடிங்க. ராகு என்ன வேற என்ன? மிக்கி என்ன? மிக்கி கிட்ட போங்க பாப்போம். விரிங்க. அப்படி திருப்பி காட்டுங்க, திருப்புங்க. அப்படி விரிங்க, அதை கீழே விழுங்க. அப்படி திருப்பி காட்டுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. அப்படி எடுங்க பாப்போம். வெளியால எடுங்க பாப்போம். அப்படி பூவை எடுக்கலாம். பூவை தட்டலாம்.
திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்கிற நீங்கள் எப்பவுமே செல்வச் செழிப்போட செல்வாக்கோட இருக்கணும்னு சொல்லி ஒரு குபேரனை கொடுத்துருக்குறாங்க. அதோடு சேர்த்து நிறைய காசுகளையும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க யாராக இருக்கு? என்ன சிரிப்பு வருது மாப்பிள்ள? என்ன இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க யாராக இருக்கு? உங்களோட 2 பேருடைய ஒரு சிநேகித உறவு என்று சொல்லி இருந்தாங்களே, எனக்கு தெரியலையா? தெரியல. பார்க்கலாமா? பனிஷ்மெண்ட் அப்ப இருக்குது. சரிதானே மாப்பிள்ளை? என்ன வரை நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொன்னாங்க. ஓகேயா? ஒரு வேத பாட்டுனாலும் கட்டாயம் படிக்கணும். அது வராது கண்டோசா. அதான் கண்டோசா கொஞ்சமா தந்துருக்குறாங்க. சரி, ஓகே. என்ன மாதிரி நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் செய்கிற ரெடி? கட்டாயம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்க? இந்த மாதிரி உறவு யார் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. உங்களுடைய உச்ச உறவுன்னு நினைக்கிறேன் நான். இப்ப சொல்லுங்க பாப்பா. லியான்சி. அவங்க யார்? தங்கச்சி லியான்சி தங்கச்சி இருக்கிறாங்களா? இங்க இருக்கிறாங்களா? எங்க இருக்காங்க? தேடி பிடிக்கணும். சரி, பார்க்கலாம். சரி, அவங்களுமே இல்லாட்டிக்கு சரி பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. சரி, அதை அப்படியே வச்சுட்டு பின்னுக்கு இதை ஓபன் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, ஃபைனலா நீங்க யாரையும் சொல்ல விரும்புறீங்களா? ஃபைனலா? சரி, ஓகே. நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களோட அக்காவை சொல்லியிருந்தீங்க, உங்களோட தங்கச்சியை சொல்லியிருந்தீங்க, அவங்கள சொல்லியிருந்தீங்க. சரி, அவங்க 2 பேர்ல ஒருத்தங்க யாராக இருக்கு? அவங்க 2 பேர்ல ஒருத்தங்கன்னு சொன்னா யாராக இருக்கு? இந்த தங்கச்சியா அல்லது அக்காவா? இங்க இருக்கிற தங்கச்சி. இங்க இருக்கிற தங்கச்சி வெளியில இருந்து வந்திருக்கிறவங்க, கொலன்ல இருந்து அவங்க. சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். அத்தானம் வந்திருக்கிறார் உங்களோட. ஏன்னா சாரி மச்சான். ஓகே, ஓகே பார்க்கலாம். யாரா? தங்கச்சியா? அக்கா. சரி, அக்கா. அவ தங்கச்சின்னு சொன்னீங்க. என்ன சொல்றீங்க? உங்களோட திருமணத்துக்கு வர்றதுக்கு இருந்தவங்க அப்படித்தானே வர முடியாமல் போயிட்டது, மிக்க கவலை அடைஞ்சாங்க. தங்கச்சியினுடைய திருமணத்துக்கு வந்து நான் இல்லையேன்னு சொல்லி சரியாக ஃபீல் பண்ணினாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நிற்பதாக நினைச்சு இந்த பரிசு பொருட்களை தந்திருக்கிறாங்க. குபேரன் எல்லாம் தந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி ஃப்ரேம் தந்திருக்கிறாங்க, பொக்கையை தந்திருக்கிறாங்க. சரிதானே? கட்டாயம் என்னுடைய தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் வந்து தான் இந்த இடத்துல நிற்பதாக நினைவு கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க உங்களோட அக்கா, என்ன சொல்றீங்களா அவங்களுக்கு? தேங்க்யூ மட்டும் போதுமா? அத்தானுக்கு ஒன்றும் இல்லையா? அத்தானுக்கும் அப்படியே. சரி, ஓகே. ஒரு சின்ன கவிதை ஒன்று தந்திருந்தாங்க, கட்டாயம் என் தங்கச்சிக்கு வாசிக்கணும் சொல்லியிருந்தாங்க. சரி, பார்க்கலாம். எம் வீட்டு செல்ல தேவதைக்கும் மைத்துனருக்கும் திருமண வாழ்த்துக்கள். மழலை மாறா புன்னகையோடு என் கைகோர்த்து வளர்ந்தவளே, இன்று புதுமண பெண்ணாய் அழகு தேவதையாய் எம் மனங்களை குளிர வைத்தாய். கண்ணீர் துளி சிந்தாமல் என்னை அன்பால் அரவணைத்தவளே, உன் புதிய வாழ்க்கையிலும் என்றென்றும் பூக்கட்டும் புன்னகை. பிறந்த வீட்டின் பெருமை காக்கும் அன்பு தங்கையே, புகுந்த வீட்டிலும் உன் குணத்தால் எல்லோர் மனதையும் வெல்வாய். கோடி இன்பங்கள் உன்னை தேடி வர என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து என் உள்ளங்கனிந்த திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி அழகான கவிதையை தந்திருக்கிறாங்க. பிரான்ஸ்ல இருந்து உங்களோட அக்கா அத்தான் ரங்கன், அக்கா சிட்டு, பிள்ளைகள் சார்லஸ், ரோசானா. ஓகேயா? சரி, நீங்கள் மீண்டும் உங்களுடைய அத்தான் அக்கா ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? தேங்க்யூ மட்டும் போதும், அப்படித்தானா? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க. என்ன மாப்பிள்ள? என்ன இப்பதான் சிரிப்பு வருது. சரி, ஓகே. இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். குழந்தை இயேசு மடுமாதாவினுடைய, முக்கியமாக மடுமாதாவினுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும் என்று சொல்லி கூறிக்கொண்டு தேங்க்யூ ஸோ மச். குட் லக். நாங்களும் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, குட் லக்.